அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தீர வேண்டும் மகப்பேன், பாவம் தீர வேண்டும் மகப்பேன், பாவம் செய்யாதீரு அகப்பே, நீ பாவம் செய்யாதீரு அகப்பேன். அகப்ப சித்தர் சொல்றார், இந்த அகத்தால் நம்ம பாவம் செய்கிறோம், இந்த அகம்தான் நமக்கு பாவத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. நான் அகத்தை பற்றி தான் சொல்கிறேன் தவிர ஒரு பேயின்னு சொல்லலை. அந்த அகம் தான் பேய் மாதிரி அழிஞ்சுக்கிட்டு கிடக்குது, இந்த பேய் மனம் அப்படின்னு அக பேய் அப்படின்ற அகத்தினுடைய பேய் எது அப்படின்ற. நாணம் அடி அகப்பேன், இந்த தேகம் நாணம் அடி அகப்பேன், தேடாதென்று சொன்னேன் அகப்பே, உன்னை தேடாதென்று சொன்னேன் அகப்பே அப்படின்ற. இந்த தேகத்தால் தான் ஞானத்தை தேட முடியும். நீ எங்கேயும் போய் தேட வேணான்னு சொன்ன, இந்த அகத்தில் இருந்துக்கிட்டு நீ எங்கே பார்த்தாலும் என்னை போய் தேட சொல்கிற. காடு மலையெல்லாம் ஓடுறேன், எங்கே பார்த்தாலும் ஓடுறேன், உலகத்தையே சுற்றி வரேன். இந்த அகத்தில் இருந்துக்கிட்டு என்னை உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை காண விடாமல் என்னை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற பேய், அகத்து பேய் நீ அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த அகத்துள்ள மாயாகிய பேய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். புரிந்த வல்வினை அகப்பே, புரிந்த வல்வினை அகப்பே, போகாத உன்னை விட்டு அகப்பே, போகாதே உன்னை விட்டு அகப்பே. நீ செய்த வல்வினை எல்லாம் உன்னை விட்டு போகாதா? என்னை விட்டு போக வேண்டும் சொன்ன, எல்லா வல்ல எங்கும் பரம்பொருளாக எல்லா உயிரிடத்திலும் நிறைந்து இருக்கும்படியான ஆண்டவன் எல்லா உயிரிடத்திலும் இருக்கிறான், என்னுள்ளும் இருக்கிறான். உள்ளிருக்கும் சிவத்தை பார்க்க விடாமல் அகப்பே, என்னை தடுத்து திசை திருப்பி அனுப்புகிறியே அகப்பே அப்படின்றார். இந்த அகத்தை தான் பேய் பேயின்னு சொல்றார். ஆணவம் மூலமடி அகப்பேன், ஆணவம் மூலமடி அகப்பேன், அகங்காரம் வந்ததோடி அகப்பேன், அகங்காரம் வந்ததோடி அகப்பேன்றார். ஆணவம் தான் இதுக்கு மூல காரணம். எனக்கு ஆணவத்தை உண்டு பண்ணிடுற, நான் இறைவனை போய் உணர முடியல, எவ்வளோ முயற்சி செஞ்சுறேன், எவ்வளோ பயிற்சி செய்கிறேன், இருந்தாலும் நீ அடங்க மாட்ற. நான் கண்ணை மூடி இறைவனை தேடும்போது நீ வழி திசை திருப்பி என்னை கூப்பிட்டு போகிற, ஆணவத்தை கொண்டாந்து விட்டுடுற, அகங்காரத்தை கொண்டாந்து விட்டுடுற, நான் எப்படி இறைவனை அடைவது அப்படின்னு சொல்கிறார். ஆணல்ல பெண்ணல்ல அகப்பேன், ஆணல்ல பெண்ணல்ல அகப்பேன், அக்கினி கண்டாயோ அகப்பே, அக்கினி கண்டாயோ அகப்பேன். ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இந்த உருவ மத்தியில் அக்கினியாக ஜோதியாக சுடராக 1000 இதழ் கொண்ட தாமரை மேல் அந்த பெருமொழிக்கு சிறுமொழிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அக்கினியை காண விடமாற்றிய அகப்பே அப்படின்றார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்களுக்கு அனைவருக்குமே அந்த புருவமத்தியில் இருக்குது அப்படி என்று சொல்கிறார். ஆணுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களுக்கும் எல்லா அனைவருக்கும் இருக்குது. உணரக்கூடியவங்க ஆண் பெண் இருவர் தான், மற்ற உயிரினங்கள் உணர முடியாது. பிறவி தீர வேண்டும் அகப்பே, என் பிறவி தீர வேண்டும் அகப்பேன், பேதம் பண்ணாதே அகப்பேன், பேதம் பண்ணாதே அகப்பே அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறார் அகப்பை சித்தர். ரொம்ப கெஞ்சி கேட்கிறார். பிறவி தீரம் என்றால் அகப்பே, என்னை பேதம் பண்ணாதே அகப்பே அப்படின்றார். என்னை பேதம் பண்ணி அதுலேருந்து பிரிச்சிடாத, இந்த பிறவி துயர் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தேனாரு பாயூது அகப்பேன், தேனாரு பாயூது அகப்பேன், திருவடி கண்டோர்க்கு அகப்பே, திருவடி கண்டோர்க்கு அகப்பே. தேனாறு பாயும் அங்கே முதிர்ந்த பாகு போல் இனிக்கும்
பலா கனி போல் இனிக்கும் அப்படின்னு சொல்கிறார். தேனாறு பாயும் அங்கே. அந்த திருவடி கண்டவருக்கு, திருவடின்னா இங்கே தான் இருக்குது திருவடி, அந்த திருவடி கண்டவருக்கு தான் தேனாறு பாயும். அதனால் அகப்பே கொஞ்சம் எங்களுக்கு வழிவிடு அப்படின்னு சொல்கிறார். பிச்சை எடுத்தால் அகப்பேன், பிச்சை எடுத்தால் அகப்பேன், பிறவி தொலையாதோ அகப்பே, இந்த பிறவி தொலையாதோ அகப்பே அப்படின்றார். பிச்சை எடுத்தாலும் சரி, நீ எங்கே போனாலும் சரி, எது பட்டாலும் சரி, எப்பாடு பட்டாலும் சரி, இந்த பிறவியை துளைக்க வேண்டும், இறையருளை பெற வேண்டும் என்றால் நீ எங்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்கிறார். இச்சை இச்சை அற்ற இடம் அகப்பே, இச்சை அற்ற இடம் அகப்பேன், எமத்திரை கண்டாயோ அகப்பேன், எமத்திரை கண்டாயோ அகப்பேன். இந்த இச்சையற்ற இடத்துக்கு நான் போகணும், அப்படி போகலாம் யமத்திரையை தான் காண முடியும், எனக்கு வழிவிடு அகப்பே அப்படின்றார். இப்படி சித்தர்கள் அதே கல்லூரி சித்தர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, குலகளவு நீக்கிட வேண்டும், உலகில் குலைகளவு நீக்கிட வேண்டும், கொடியேன் என்னும் பேரை போக்கிட வேண்டும், குலைகளவு நீக்கிட வேண்டும், கொடியோன் என்னும் பேரை போக்கிட வேண்டும், புலைகளை துளைத்திட வேண்டும், புலைகளை துளைத்திட வேண்டும், என்று பொல்லாத மாயையை விலக்கிட வேண்டும், பொல்லாத மாயையை விலக்கிட வேண்டும் அப்படின்னு கல்லூரி சித்தர் சொல்கிறார். அப்படின்னா கொலைக்களவு இருக்கக்கூடாது, இது ரெண்டும் இருக்கவே கூடாது அப்படின்றார். உலகில் கொடியவன் என்ற பெயரை எடுக்கக்கூடாது அப்படின்றார். கொடியவன் என்ற பெயரை எடுத்துட்டாலே இறைவனுடைய அருளை பெற முடியாது அப்படின்றார். பொல்லாத மாயை விலக்கிட வேண்டும்ன்றார். இந்த மாயை இருக்கு, அதுதான் அவர் அகப்பேன்னு சொல்கிறார் மாயை, இவர் மாயன்னு சொல்கிறார், அவ்வளோதான். அதனால நம்முடைய சித்தர்கள் கண்டதெல்லாம் சித்தர்களின் குண்டலினி யோகம். குண்டலினி இருந்தால் தான் மற்றது எல்லாத்தையுமே செய்ய முடியும். இந்த அகப்பை விளக்கணும்னா குண்டலி சக்தி எழும்ப வேண்டும். அப்போ எல்லா சித்தர்களும் குண்டலினி என்ற மூலாதார சக்தியை, அந்த சக்தியை கொண்டே சகல சித்திகளையும் பெற்று சத்தா இருந்தனர். எப்படி அந்த குண்டலினி சக்தியை பெற்றால்தான் நீ சத்தா இருக்க முடியும். சத்தா இருக்கணும்னா அந்த சக்தியை பெற வேண்டும் அப்படின்றாங்க. இந்த மனித தேகம் கிடைப்பதற்கு அரிது அப்படின்றாங்க. இந்த மனித தேகம் கிடைப்பதற்கு அரிது. இந்த தேகத்தினுள் ஆதியிலிருந்தே ஒரு பாம்பு, அது பெயர், அந்த பாம்பு எப்பொழுதும் குண்டலினி என்று சொல்வார்கள் சித்தர்கள். எப்பொழுதும் அது தூங்கி கொண்டே இருக்கிறது அப்படின்றார். இந்த குண்டலினி என்ற பாம்பு இந்த மனித தேகத்தில், அரிய தேகமாகிய மனித தேகத்தில் இந்த பாம்பானது மூலாதாரத்தில் தூங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய சகல துன்பத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியது இந்த குண்டலி என்ற பாம்பே அப்படின்றார். சகல துன்பமும் அதனால தான் நமக்கு வருது. ஏன்னு கேட்டால் அது தூக்கம் தெரியல, அதான் சொல்லுவார், தூக்கம் தொலைந்தது என்று சின்னம் பிடி அப்படின்னு. அந்த பாம்பனுடைய தூக்கம் தொலையவில்லை, தூக்கம் தொலைந்தது என்று சின்னம் பிடி அப்படின்னு. அப்போ அந்த பாம்பு தூங்கி கொண்டு இருக்கிறது. இது இந்த பாம்பை எழுப்பணும்னா பயிற்சியும் முயற்சியும் தேவை. பயிற்சி தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம பயிற்சி எடுத்துக்கணும், முயற்சி எடுக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம அந்த பாம்புகிட்ட விடுபட்டு வெளியே வர முடியும். எல்லாரும் பாம்பை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. இதை எல்லா சித்தர்களும் சொல்கிறாங்க. இந்த பாம்பானது நம்முடைய அறிவை மறித்து இறைவனிடம் சேராமல் தடுக்கிறது. எப்படி நம்ம அறிவு விளங்கலை, திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, உரு விளங்க, உணர்ச்சி எது விளங்க, உலகமெல்லாம் விளங்கன்னு.
அப்போ அந்த திரு என்றக்கூடிய அறிவு விளங்குறதுக்கு இது விடலை, வழி மறிச்சிக்கிட்டு இருக்குது. அதான் அனைத்த திரைகள்னு சொல்லுவாங்க, 7 திரைகளாக இருக்கிறது அப்படின்னு. அது முதல் திரையாக இந்த பாம்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். பச்சை திரையை பரவழி அதனை அச்சுரை மறைக்கும் அற்பறிஞ்சுதைக்கும். அந்த மாதிரி முதல்ல இந்த பாம்பு தான் நம்முடைய சகல துன்பத்துக்கும் காரணமாக இருக்கின்றது. இறைவனை உணர்வதற்கு, பயிற்சி செய்வதற்கும், மேற்கொள்வதற்கும், சுவாசம் ஒடுங்குவதற்கும் இப்பொழுது குண்டலி என்ற அந்த பாம்பு விழித்து எழுமையானால், அது எப்படி விழித்து எழும்போம் அப்படின்னா தியானம்தான், தவம்தான் செய்யணும். தவம் செய்தால்தான் அதுக்கு அந்த மூலாதாரத்தில் சூடு ஏறி அந்த சூட்டின் காரணமாக விழிப்பு நிலையை அடையும் அப்படின்னு சொல்றார். இறைவனும் நம்முள் வீற்றிருப்பான், நம்முள்ளதான் வீற்றிருக்கிறான். அந்த பாம்பானது மேலே ஏறி வர வேண்டும். எங்கே வர வேண்டும்? சிரசுக்கு வரணும், உருவமதிக்கு வரணும். அவள் ஒளியும் சேர்ந்துடும் ஒன்றா. அந்த ஒளியும் பாம்பு தான் இறைவனுடைய, நம்ம உயிரும் ஒளி தான். இப்போ ஒளியும் ஒன்றா சேரும். அப்போ அந்த ஒளியானது மூலாதாரத்தில் இருக்குமேயானால் இறைவனுடைய அருளை நாம் உணர முடியாது. அறிவை புகுட்டுவது, அறிவை மேலே ஓங்க செய்வது, அறிவை இறைவனோடு ஒன்று சேர்ப்பது, இறை அருளை பெறுவது எல்லாமே அந்த குண்டலினி தான். அதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், குண்டலி பால் வேண்டுகிறேன் வெண்ணிலாவே. அப்போ என்ன சொல்கிறாரு? வெண்ணிலா மாதிரி இங்கே சும்மா வெள்ளவெளியேன்னு நம்முடைய மூளை இருக்குது. அந்த வெண்ணிலாவை சொல்லல, மேலே இருக்கிற வெண்ணிலா. இந்த வெண்ணிலாவில் குண்டலி பால் அங்கே வந்துடுச்சுன்னா அந்த நிலவு மாதிரி ஒரு வெள்ளை ஒளி ஓங்கும், நிலவை விட பிரகாசமாக இருக்கும். 1000 சூரியனுடைய பிரகாசமாக இருக்குமா. அதான் குண்டலி பால் வேண்டுகிறேன் வெண்ணிலாவே அப்படின்னு சொன்னார். வள்ளலார் என்ன சொல்கிறாரு? குண்டலி பால், குண்டலி தான் வேண்டும், அதை எழுப்பணும் தான் சொல்கிறார். யாருமே எழுப்பணும்னு சொல்லல. சிலர் மறைமுகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாசியை பண்ணும்போது எழுப்புன்றாங்க. அது உண்மைதான். வாசியை குண்டலி மூலாதாரத்தை வரைக்கும் நம்ம எடுத்து அதை நிறுத்தி வெளியே தள்ளும்போது 8 அங்கலம் வெளியே போக வேண்டியது, வெளியே போகும். அது ஒவ்வொரு அங்கலமாக குறையும். அப்போ காற்றை சேமிக்கிறோம். நம்ம காற்றை சேமிக்கும்போது வயசு கூடும். காற்று தான் நமக்கு வயசு காரணம், ஜாதகம் இல்லை. ஜாதகத்துக்கும் சாதகத்துக்கும் அப்பால் பட்டது மெய்ஞானம். இந்த மெய்யாகிய உடம்பில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர்ந்தால் இந்த ஜாதகத்தை மாற்றலாம். விதியையும் புறங்கட்டி அடிக்கலாம். விதியையும் புறங்கட்டி அடித்தவர் வள்ளல் பெருமான். அப்படி விதியும் புறங்கட்டி அடித்ததனால்தான் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றார். உலகெங்கும் அவருடைய பெயர் இன்றும் ஓங்கி கொண்டிருக்கிறது, அனைத்து உலகத்திலும். அப்போ என்ன காரணம்னு கேட்டால், அந்த குண்டலி பால் குண்டலியை ஒழுங்காக கொண்டாந்து மேலே சிரசில் நிறுத்திட்டார். ஒளி 2 ஒளி ஒன்றா சேர்ந்து போச்சு. சூரிய ஒளி, சந்திர ஒளி, அக்கினி எல்லாமே ஒன்றா சேர்ந்து போச்சு. 3 ஒளி ஒன்றா போச்சு. சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி என்று ஆரியர் போழ்தரும் அற்பெருஞ்சோதினும். அப்போ 3 ஒளி ஒன்றா சேர்ந்து போச்சு. பிரகாசம் அதிகமாகி போச்சு. வள்ளலார் அன்றைக்கே எழுதிட்டார், ஞானசபை உள்ள குளோப்பு விளக்குகள் எரியக்கூடாது. ஏன்னா எதிர்காலத்தில் கரண்ட் விளக்கு வரும்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஞானத்தால். அப்போ என்ன சொல்கிறாரு? அங்கே குளோப்பு விளக்குகள்லாம் அமைக்கக்கூடாது. எக்காலத்திலும் அகல் தீபமே எரிய வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சபை உள்ள கரண்ட் விளக்கே இருக்காது, வெறும் அகல் தான் இருக்கும். ஞானசபை உள்ள பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு தான் எரியும். அவங்க மின்சார விளக்கு இன்னமும் அவர் சொன்ன நாள்லேருந்து இது வரைக்கும் கிடையாது. ஏன்னா மின்சாரம் வரப்போகுதுன்றது அவர் தெரிஞ்சு போச்சு. அதான் குளோப்பு விளக்குகள் அமைக்காதீர்கள் எக்காலத்திலும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த குண்டலி பாம்பு விழித்து விட்டால் நாம் விழித்திருக்கலாம். அதான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திருன்னா அந்த அறிவு பசியோடு இரு.
அறிவு பசி தேடு, அதுதான் பசி தேடுன்னா அவர் பட்னியே கிடக்க சொல்லலை. சாப்பிடாத விரதம் இருங்கப்பான்னு சொல்லலை. சாப்பிடாத விரதம் இருந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஜீவன் போயிடும். அந்த ஜீவனுக்கு ஏக காலத்தில் அது கேட்கின்ற போது, பசி எடுக்கின்ற பொழுது தடைபெறாமல் தடை செய்யாமல் அதுக்கு உணவு கொடுங்கள் அப்படின்றார். பசி எடுத்தால் சாப்பிடுங்க, பசி எடுக்கலாம் சாப்பிடாதீங்கன்றார். தேகம் ரொம்ப நாள் நீடிக்கும்ன்றார். இந்த தேகம் ரொம்ப நாள் நீடிக்கும், ஆணி நேராது அப்படின்றார். குண்டலினி என்ற சக்தியை கொண்டே நாம் இறைவனை உணர்வதற்கு இதுதான் முதல் படி, இதுதான் முதல் சக்தி, இதுதான் மூலாதாரம் அப்படின்றார். மூலாதாரம் முதல் சக்கரம் அப்படின்றார். கணபதி 5 எழுத்து, 5 எழுத்து அதிபதிகளுக்கும் தொழிலும் இருக்கும் இடம், 5 தொழில் செய்யும் இடம், அதிபதிகள் இருக்கும் இடம், ஓங்கும் இடம், 2ஆம் சக்கரம் முதல் 6வது சக்கரம் வரை ஓங்கும் இடம், சக்கரங்களை இயக்கக்கூடிய இடம் மூலாதாரம் தான் சொல்றார். மூலாதாரம்னா இந்த சக்கரங்களுக்கு நமச்சிவாய அப்படின்னு பேர். அப்படின்னா நகாரம், அகரம், பிரம்மன், படைத்தல், புலன்கள், சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானத்தில் புலன்கள், இந்த புலன்கள்லாம் அடங்குமா, படைத்தல் தொழில் நடக்குமா அங்கே, அது பிரம்மா அப்படின்றார். படைத்தல் தொழில்னா குழந்தை. அங்கே அந்த சக்கரம் சரியாக செயல்படாதது தான் புத்திர பாக்கியம் இருக்காது, மழை செல்வங்கள் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். மகாரம், உகரம், விஷ்ணு, காத்தல். அந்த காத்தல் காரணமாக இருக்கக்கூடியவர் மணிபூரகம் அப்படின்னு சொல்கிறார். மணிபூரகம் தொப்புள், அதான் காக்கக்கூடிய தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சிகாரம், மகரம், ருத்திரன், அழித்தல், மாயை வெளிப்படுத்துதல், அநாதகம், அநாதக சக்கரம். வகாரம், பிந்து, மகேஸ்வரன், மறைத்தல், ஆன்மா, விசுத்தி சக்கரம். அந்த விசுத்தி சக்கரம் சுழல்னா தைராய்டு என்ற சுரப்பி சுரக்காது. அநாதகம் சுழல்னு சொன்னால் மார்பு சம்பந்தமான நோய்கள் வரும், இருதயம், நுரையீரல், அது போன்ற நோய்கள் வர்றதுக்கு அந்த சக்கரம். மணிபூரகம் சரியான முறையில் இயங்கலை அப்படின்னு சொன்னால் பசி எடுக்காது, செரிக்காது, செரிக்கவும் சரியாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட சாப்பிடுவாங்க, சீரணமே ஆகாது. இந்த சுவாதிஷ்டனம் சக்கரம் சுழல்னு சொன்னால் படைத்தல், கரு உற்பத்தி ஆகாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நகாரம், மகாரம், சிகாரம், வகாரம், யகாரம். இப்போ நமசிவாய 5 எழுத்து மந்திரம் வந்துடுச்சா? இப்போ 5 இடத்துக்கும் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு மகிமை இருக்குது. அப்போ மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய முதல் சக்கரத்தை நாம் எழுப்பினோமானால் நமக்கு அடுத்தடுத்து அனைத்து சக்கரங்களும் இயங்க ஆரம்பிக்கும். அப்போ அதான் முதல் திரையாகி பச்சை திரை விலகினால் அனைத்து திரைகளும் விலகும் அப்படின்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். சூரியன், சந்திரன் என்றும் பல பெயர்கள் உள்ளன. அப்போ சூரியன், சந்திரன், அக்னி. சூரியன் சந்திரன் ஒன்றா சேர்ந்தால் அக்னி. பிங்கள இடைகலை சுழிமுனை. சூரியகலை சந்திரகலை ஒன்று சேர்ந்தால் சுழிமுனைக்கு போயிடும். சுழிமுனைனா இந்த இதுதான் சுழிமுனை. இதுதான் இறைவனுடைய பாதம் இருக்கிற இடம். சிவன் சக்தி, சிவசக்தி, சிவசக்தி இருக்கும் இடம். 8 2 10 இருக்கும் இடம். என்ன அகாரம், உகாரம், மகாரம் இருக்கும் இடம். சத்து, சித்து, ஆனந்தம் இருக்கும் இடம். இப்படி எல்லாமே எங்கே இருக்குது? லலாடம், முச்சிந்தின்னு சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தியில் தான் இருக்குது. அதுக்கு வாசி தான் காரணம். வாசி வாசி என்று உரைத்தாய் எண்ணிலாவே அப்படின்றார்.
அந்த வாசி என்ன பேச கண்டா வெண்ணிலாவே. அப்படி அந்த வாசி பேச ஆரம்பிச்சு விட்டால் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே அப்படின்றார். இந்த வாசி பேச கண்டா அருள் அற்புதம் அற்புதமேன்றார். அற்புதமான அருள் கிடைக்கும் அற்புதம் அப்படின்றார். சிற்பாதம் பொற்பாதம் சீரே சிதம்பரம் என்ன சொல்றார்? சிற்பாதம் பொற்பாதம் சீரே சிறந்தது சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது. எப்படி இந்த வாசியை கொண்டு போய் நாம் வாசிக்கும் போது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பாம்பானது மேலே எழுந்து வரும்பொழுது 6 சக்கரங்களும் சொல்ல ஆரம்பிக்குது. அதான் சொல்லுவாங்க சில பேருக்காக, சக்கரம் சொல்லுகிறப்பா அவனுக்கு நல்லா எல்லாமே நல்லா நடக்குது, ஏகப்பட்ட சொத்து இருக்குது, எல்லாம் மேலே ஓங்கி போகுதுன்னு. ஏன்னா 7 சக்கரமும் மேலே சொல்கிறதுனால மேலே ஓங்கி போகுது. சிலர் பார்த்து அப்படிலாம் பேசுவாங்க, பொறாமப்படுவாங்க. சிலர் வளரத்தை பார்த்து சிலர் பொறாமப்படுவாங்க. வள்ளலார் காலத்திலே பொறாமப்பட்டிருக்காங்க 2 பேர். அவங்க வள்ளலார் சபையை கட்டுறது, இந்த சாப்பாடை போகிறது பிடிக்கல அவங்களுக்கு. யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலரும் இன்னொரு ஐயா அவருடைய பேர் வரதராஜனேன்மா, அவருடைய பேர். அவங்க 2 பேரும் இவருக்கு இந்த சித்தாடுறது அவங்களுக்கு பிடிக்கல, பொறாமையே பேசினுக்கிறாங்க. அப்போ அவருக்கே பொறாமைலாம் நடந்துருக்கு. இப்போ நமக்கு ஏன் பொறாமை நடக்காது? அருளை பெற்றவருக்கே பொறாமை. அப்போ அதான் சொல்கிறாரு, சிற்பாதம் பொற்பாதம் சீரே சிறந்தது சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது. அப்போதான் சித்தாட முடியும் அப்படின்றார். சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது. கற்பக நெஞ்சம் துறந்தது, கற்பக நெஞ்சம் துருசும் துறந்தது, கற்றப்பை நூல்கள் கணத்தே மறந்தது. இந்த கற்பகம் என்று சொல்லக்கூடிய அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய துருசு அழுக்குகள் நீங்கி போச்சான். தூய்மையால் எனது துருசெல்லாம் நீக்கினல் வாய்மையால் கருணை மழை பொழியும் மடியே அப்படின்னு சொல்லுவார். தூய்மை வரும்போது துருசு நீங்கிடும். அதான் சொல்றார், தூய்மையால் எனது துருசெல்லாம் நீக்கி வாய்மையால் கருணை மழை பொழியும் மடியே. கற்ற போய் நூல்கள் கணத்தே மறந்து, எந்த நூலை படித்தாலும் மறந்து போகும். ஏன்னா அதில் உயிர் ஓட்டம் கிடையாது, அதில் சிவசக்தியினுடைய ஆற்றல் கிடையாது, சிவனுடைய சக்தியினுடைய ஆற்றல் கிடையாது, காந்த சக்தியினுடைய ஆற்றல் கிடையாது. அண்டத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த பிண்டத்தில் இருக்கணும். அந்த பிண்டத்தில் யாருக்கு அந்த ஆற்றல் இருக்குதோ அவங்க சொல்கிறது தான் ஈர்ப்பு சக்தி கொடுக்கும் அப்படின்றார். ஏன்னா வள்ளலார் சபையை கட்ட ஆரம்பிக்கிறாரு. கட்ட ஆரம்பித்த பிறகு அவர் ஆரம்பித்து கடற்கல் போட்டு அதோட அவர் ஜீவனை நினச்சிட்டு இருக்கிறார். அவருடைய ஜீவனை அவர் நினைக்கிறார். அந்த ஜீவன் சிவமானது, சிவமாகி போச்சு. சிவமே பொருள் என்ன தேற்றி என்னை சிவவேலிக்கு ஏற்றும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. இதான் திருச்சிற்றம்பலம்ன்றார். பேரம்பலம் மேலே இருக்குது, இந்த உடம்புக்கு சிற்றம்பலம் இங்கே இருக்குது. அதான் திருச்சிற்றம்பலத்தை திருநடஞ்சோதி. அங்கே நடம் ஆடின்னு இருக்கார் நடராஜா. இல்லைன்னா நம்ம பேச முடியாது. நடராஜா நடுனம் ஆடினார். செத்தார் எழிகின்ற திருநாள் அடுத்தது. செத்தார் எழிகின்ற திருநாள் அடுத்ததுன்னா, இந்த குண்டலி மேலே வந்தபோது குண்டலி செத்து போன மாதிரி இருந்தது, தூங்கிட்டு கிடந்தது. தூங்குறவங்கள பார்த்தாலும் செத்த மாதிரி தான். நம்மளே தூங்குறோம்னு சொன்னேன், அந்த நேரத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம எங்கே இருந்தோம் எதுவுமே தெரியாது. நம்ம ஆள் கிடப்போம். அப்போ என்ன காரணம்? தினமும் செத்து பிழைக்கிறோம். அதான் சில பேர் சொல்லுவாங்க, செத்து பிழைக்கிறேன், வாழ்நாள் எப்படி இருக்குது அப்படின்வாங்க. அதாவது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கஷ்டத்தை பற்றியே பேசாதீங்க. நான் செத்து பிழைக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, அவன் நல்லாக்கிறான் இவன் நல்லாக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே போல் தவம் செய்யும்போது எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும்னு நினைக்காதீங்க. தவமானது எதிர்பார்ப்பில்லாமல் பிரதிபலனை பார்க்காமல் தவம் செய்தீர்களானால் உனக்கு அனைத்து செல்வங்களையும் அது உண்டாக்கும்.
தொழில் வளம் பெறும், செல்வங்கள் கொழிக்கும் அப்படின்ற, செல்வம் உண்டாகும் அப்படின்ற. அதனால் பிரதிபலம் பார்த்து சில பேர் சாமிகிட்ட போய்விடும், ஏதாவது வேணுன்றதுக்கு தான் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்கிறதுலாம் எதுக்கு? இப்போ 3/4 பங்கு போய் பிரார்த்தனை தான் பண்ணுவாங்க. ஒரு 1/4 பங்கு பேர் தான் பிரார்த்தனையும் செய்ய மாட்டாங்க. போவாங்க, எல்லாம் அவன் செயல், என்னால் ஆவது ஒன்று இல்லை என்று வந்துடுவாங்க. அவங்க கொஞ்சம் உணர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம், மாயையிலேருந்து விடுபட்டாங்கன்னு அர்த்தம். அதான் செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது, சிவநெறி ஒன்றே எங்கும் தலை எடுத்தது அப்படின்றார். சிவநெறி ஒன்று தான் எங்கும் நிறைஞ்சிருக்கும். இந்த கற்றப்போய் நூல்கள் கணத்தே மறந்துடும் அப்படின்றார். என்னென்ன நூலை படிச்சுமா இல்லை நூலும் மறந்துட்டு போகும் அப்படின்றார். இரவா வரம் எனக்கு கிடைத்தது அப்படின்றார். என்ன எப்படி கிடைச்சது? இரவாத வரம் எனக்கு கிடைத்தது, உங்களுக்கும் கிடைக்கும். பயிற்சியும் முயற்சியும் செய்ய வேண்டும். அதாவது ஒரு நிலத்தை உழுது, அதுக்கு உழுது நல்லபடியாக அதை உழுது சுத்தப்படுத்தி பயிர் செய்தால்தான் அந்த நிலம் விளையும். ஒரு கரம்பில் ஒன்றுமே நீ மாட்டோம் நெல் போட்டு வந்தீங்கன்னா விளையாது, நெல் ஓங்காது. அப்போ அது களை எடுக்கும். இந்த களை எடுக்கிறது தான் நம்மளுடைய மேலோர்கள், நம் முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள் எழுந்தருள் இடத்துக்கு போயிட்டு எனக்கு நல்ல அறிவை புகட்ட வேண்டும், இந்த குண்டலியானது தானே எழும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணோம். அதுபோல் வள்ளல் பெருமான் காலத்திலே திருடர்கள் இருக்கிறாங்க. வள்ளல் பெருமான் தர்மசாலை கட்டினார். தர்மசாலை கட்டி அது ஒரு 10 பேர் சாலை சம்பந்திகள் அப்படின்னு உற்பத்தி செஞ்சிட்டார். அதுக்கு எடுத்து 10 பேர் அது செஞ்சிட்டு இருக்காங்க. கூடலூர், புதுவையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் கடலூரில் இருக்கக்கூடிய அன்பர்களும் அது ஆளுக்கு ஆரம்ப காலத்தில் ஆளுக்கு கொஞ்சம் பங்கிட்டுக்கிறாங்க. ஆளுக்கு கொஞ்சம் பங்கிட்டு, ஆளுக்கு கொஞ்சம் மாதம் ஆளுக்கு கொஞ்சம் அவங்க ஒரு 10-15 பேர் அவங்களால முடிந்து ₹1, ₹2, ₹7, ₹5, ₹100 நாணசப்பை கட்டுறதுக்கு கல்பட்டு ஐயா ₹100 கொடுத்துருக்காரு. அதுபோல் ₹100 கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ₹20 கொடுத்தவங்க இருக்கிறாங்க. இப்படி நம்ம சுற்று வட்டாரத்தில் ஏகப்பட்ட ஊர் அதில் வருது. எல்லா ஊர்லேயும் ₹10, அன்றைக்கி ₹10 கொடுக்குறது ஒரு 10,000 மாதிரி. அதில் ₹80 கொடுத்துருக்காங்க நிறைய பேர், ₹100 கொடுத்துருக்காங்க. முதல்ல ₹100 கொடுத்தது வள்ளலார் தான் கொடுத்துருக்காரு. ₹100 நான் ₹100 கொடுக்குறேன், வச்சு நானும் சாப்பை கட்டுங்க அப்படின்னு. அதன் பிறகு ஒரு வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கிறாங்க. செல்வந்தர்கள் இடத்துல வட்டிக்கு பணம் வாங்கி அந்த சபையை கட்டி, அதன் பிறகு அன்பர்கள் கொடுத்த காணிக்கையை சேர்த்து 3/4 வட்டியாக கணக்கு தீர்த்தார்கள். ஒரு வட்டியாக பேசி வாங்கினாங்க. கணக்கு தீர்க்கும் போது அந்த வட்டி வாங்கக்கூடியவர் 3/4 வட்டியாக கொடுங்க, எனக்கு ஒரு வட்டி வேணாம், நீங்கள் ஏதோ நன்மை பல மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி வட்டிக்கு பணம் வாங்கி தான் அந்த காலத்திலே வள்ளல் பெருமான் ஞான சபை கட்டிருக்கார். வள்ளலாருடைய உரைநடை பகுதியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. அப்படி தர்மசாலையிலே ஒரு நாள் தூங்கி கொண்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ வேளாள் மேஞ்ச கூரை எதிரக பிரமிட் வடிவத்தில் நாட்டு ஓடு. அப்போ புதுவை ரத்ன மொழியார், நமச்சிவாயம் பிள்ளை, கல்பட்டையா, இன்னும் சிலர் அன்பர்கள் படுத்துருக்குறாங்க எங்கள் தர்மசாலையில். அப்படி படுத்துருக்கும்போது தேட வந்துட்டாங்க. அங்கேயே தேட வந்துட்டான். 4 பேர் பசிக்கித்தவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு அவங்க ஏதோ அன்பர்கள் கொடுக்கறத வாங்கி இவங்களும் ஆளுக்கு ₹1 வரி போட்டிருக்காங்க. அது வரி கிடையாது, பங்கிட்டு கொள்வது. வரின்னா கட்டாயப்படுத்தி வாங்குவாங்க, அதுதான் வரி. இது கட்டாயப்படுத்துறது இல்லை. கால்னா கொடுத்தாலும், அரைனா கொடுத்தாலும், முக்கால்னா கொடுத்தாலும், ₹1 கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. பங்கிட்டு கொள்வது ஒரு மாத செலவில். அப்படி தான் ஆரம்ப காலத்தில் தர்மசாலை நடந்துருக்குது. அப்போ ஒரு நாள் இரவு தேட வந்துட்டான் நமச்சிவாயம் பிள்ளை, ரத்தன செட்டியார், கூடலூர்,
குறிஞ்சிப்பாடி ஆறுமுகம் முதலியார் எல்லாம் படுத்துருக்காங்க, ஒரு 10 பேர். 2 தேடம் வந்து அரிசி கம்பு கேவுரு இதெல்லாம் எடுக்கிறான். அரிசினா இப்போ கையால் குத்தப்பட்ட அரிசி. அவன் எல்லாத்தையும் களவாடுறான். அப்போ நமச்சிவாயம் பிள்ளை பார்த்துட்டார். ஐயோ திருடான் திருடான்னார். அவ்வளோதான். அவன் எடுத்து போய் மூட்டையெல்லாம் வெளியே வச்சுட்டு ஒரு கம்பு எடுத்து எல்லாரையும் அடிக்கிறான். எல்லாரையும் அடிக்கிறான். எல்லாம் குறான்னு கத்துறாங்க. ஏன்னா அப்போ பக்கத்தில் வீடு கிடையாது, காடு மாதிரி. இப்போ தான் அங்கெல்லாம் ஊர் இருக்குது. அப்படியே இருந்தாலும் ஒரு 4 வீடு ஒரு கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு இருந்திருக்கும். இப்போது தான் அங்கே அதிகமாக வீடு இருக்குது. எல்லோரும் என்ன இவங்க வந்து திருப்பி அடிக்கக்கூடாது, ஒரு ஜீவனை துன்புறுத்தக்கூடாதுன்னு இவங்க பார்க்குறாங்க. இல்லைன்னா இவங்க 10 பேர் இருந்ததுக்கு அவங்க 2 பேர் சமாளிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் தான் சொல்லியிருக்கிறார், இந்த கணத்தில் அடித்தா அந்த கணத்தை காட்டணும். அது மாதிரி திருடன் அடிக்கும் போதும் அவர்களுக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. இது யார் சொல்கிறாருன்னா ரத்தன செட்டியார் சொல்கிறார். புதுவையை சேர்ந்த ரத்தன செட்டியார். சாலையிலே திருடர்கள் வந்தார்கள். சில பேருக்கு லேசான காயம்பட்டது. புதுவையில் வெகு குபேராக பேசிக்கொள்கிறார்கள். புதுவையில் குபேரா பேசுகிறாங்க. அப்படி பழைய தமிழ் அப்படி தான் சொல்லுவாங்க. குபேரா பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. அது குபேரா பேசுகிறாங்கன்னு சொல்கிறது அதை அப்படியே எழுதியிருக்கிறாங்க. புதுவையில் வெகு குபேராக பேசிக்கொள்கிறார்கள். இப்படி 4-5 பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வள்ளலாருக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அவர் எங்கே இருக்கிறாரு? மேட்டுக்குப்பத்தில் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? சரி போங்காணும் அப்படின்றார். ஏன்னு கேட்டால் பசியால் தான் வந்து எடுத்தான். என்ன செய்யுது, நீங்கள் தடுத்ததுனால அடித்தான். அவன் எடுத்து போகிறான்னு இருக்க வேண்டியதானே. நாம் சமைச்சு போட்டாலும் போட போகிறோம், அவனே போய் சமைச்சு சாப்பிட்டுன்னு போகிறான். நீங்கள் ஏன் அதை போய் தடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாராம் இவர். நாளைக்கு காலையில் நமக்கு ஆகாரம் செய்யறதுக்கு 10 பேர் வந்துடுவாங்களே, சாப்பாட்டுக்கு பொருளாக போயிடுமேனு இவங்க தடுக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நாமளும் ஆகாரம் தான் கொடுக்க போகிறோம், அவனும் போய் சமைச்சு அவன் வீட்டில் கொண்டு வந்து சாப்பிட போகிறாங்க. அவன் பசிக்கு தானே வந்து எடுத்தான், பசி இல்லைன்னா வந்து எடுக்க மாட்டான். ஏன்னா அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டம். அவன் திருட ஆரம்பித்தாங்க. வள்ளல் பெருமா கூடலூருக்கு குதிரை வண்டியில் போகிறார். கூடலூர் அப்பாசாமி செட்டியார் குதிரை வண்டி அனுப்புனார். அந்த வண்டியில் இவர் போயிட்டுருக்காரு. கல்பட்டையா உட்காந்துருக்காரு. அவர் தொடையிலே இவருக்கு தலையை வச்சு படுத்துட்ருக்காரு. குள்ளஞ்சாடி போகுது. குள்ளஞ்சாடி போன உடனே 4 பேர் வந்து திருட மறிக்கிறான். மறித்த உடனே குதிரை வண்டிக்காரன் இறங்கி ஓடிவிட்டார். எங்கே அவன் தடி வச்சுக்கிறான், நம்மளை அடிச்சுட்டு போகிறான். ஏன்னா எடுத்த உடனே வண்டி ஓட்டுறவன் தான் அடிப்பான். வண்டி ஓட்டுறவன் அடிச்சுட்டாக்கா வண்டி ஓடாது இல்லை. அப்போ வர திருடலாம் வண்டி ஓட்டுறவன் தான் அடிப்பான். இப்போ வர திருடலாம் அப்படி தான். அப்போ வண்டி ஓட்டுறவர், அந்த குதிரை வண்டி ஓட்டுறவர் இறங்கி ஓடிட்டார். அதான் கல்பட்டையா தான் உட்காந்துருக்காரு. இவர் படுத்துன்னு இருக்கார். ஐயா திருடன் கல்வன் அப்படின்னார். கல்வனா? உடனே ஏந்தார். ஏந்து பார்த்தா இவங்க எல்லாம் தட்டி நோங்குறாங்க. தட்டி எடுத்துட்டு ரெடியாக இருக்கிறாங்க. இவங்க இன்னும் அவசரமா அப்படின்னாரு. அப்போ தான் அவருக்கு லேசாக கொஞ்சம் கோவம் வந்து, இன்னும் அவசரமா அப்படின்னாரு. இந்த கை நின்னது அப்படியே தான் நிற்கிது. இவங்க இப்படி அடிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே மத்து போய் நிற்கிது. அப்போ அவங்க உணர்ந்தாங்க திருடர்கள். ஆக இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கிறாள் இருக்குது. அப்போ சக்தின்னு சொல்ல மாட்டாங்க, மந்திரம் இருக்குதுன்னு நினைப்பாங்க. வள்ளலார் விட்டார், மந்திரம் இருக்குறா, அந்த மந்திரத்தை விட்டாரு, கை கீழே இறங்கலை, மேலே தான் நிற்கிது. நம்ம மாதிரி கல் மாதிரி போயிட்டோம்னா நம்ம எப்படி நடந்து போகிறது? நான் உள்ளே முன்னு பேசிக்கிட்டு அதே வாய் தெத்துது அவங்களுக்கு பேசுறதுக்கு. ஐயா 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 எங்களை விட்டுருங்க அப்படின்றான். தெத்துது வாய். அவர் சொன்னார், மன்னிச்சிட்டோம் போங்காணும் அப்படின்னார். அப்படின்னா போங்கப்பா அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து இந்த குண்டலை வந்து உயிரோட ஒன்று சேர்ந்ததுனால, ஒளியும் ஒன்று சேர்ந்ததுனால, ஆகாயத்தில் இருந்த சக்தி பெற்றதுனால, அந்த ஆகாய சக்தியை வைத்து தான் திருடர்களை நிறுத்தினார், தடுத்து நிறுத்தினார். ஆனால் தர்மசாலையில் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? அவங்க சமைச்சு போட்டு தான் இருக்கிறாங்க, சக்தியை சேர்க்கலை.
அந்த சக்தியை ஒன்று சேர்த்துனால்தான் தர்மசாலை அதுவாக கட்டியாகுது. கடகால் போட்டுட்டு அவர் போயிட்டார், தர்மசாலை கட்டியாச்சு, ஞான சபையும் கட்டியாகும். கண்ணாடி வாங்கிறதுக்கு சென்னைக்கு போகிறாங்க, சென்னையிலேருந்து கண்ணாடி எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஞான சபையில் இருக்கக்கூடிய மரப்பெட்டிகள் ரெண்டும் குள்ளஞ்சாவடியில் செய்கிறாங்க. அப்போ ரத்ன செட்டியார் சொல்கிறார், அங்கேருந்து ஒரு தபால் எழுதுகிறார் நமச்சிவாய பிள்ளைக்கு, நான் குள்ளஞ்சாவடியிலே தங்கி இந்த பொட்டியை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு வண்டி தேக்க மரம் கொண்டு வந்து கொடுத்தார் தியாகம் மொழியார். அந்த கல் தேக்கு மரத்தால் இந்த பொட்டியானது செய்து முடிக்கப்பட்டுள்ளது. நானே இங்கு தங்கி இதை செய்யவில்லைன்னு சொல்கிறால் பல நாள் ஆகும் அப்படின்னார். ஏன்னு கேட்டால் அன்றைக்கி நவீன பொருள் கிடையாது, கிட்ட உட்காந்து செஞ்சால் தான் அவங்க கடுமையாக செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் நவீன பொருள் இல்லாட்டாலும் அன்றைக்கி செஞ்ச பொட்டியில் நல்ல பொட்டி, அந்த பொட்டியெல்லாம் இன்னமும் இருக்குது சில பேர்கிட்ட. அப்படி அந்த கணம் ஒரு 2 அங்குலம் கணம் இருக்கும். இப்பெல்லாம் கணமே கிடையாது. அப்போ அந்த 2 அங்குலம் கணம் இருக்கும். அது வேட்டை காலத்தில் என்னமோ அந்த மாதிரி அப்போ செய்த அந்த டேபிள்லாம் இப்போ இருக்குது. 2 பேர் 3 பேர் படுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது டேபிள். கனத்த மரம், கல் தேக்கு. வள்ளலார் உட்கார்ந்த நாற்காலியும் அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? வேட்டை வளத்தில் ஜமீன் வீட்டில் இருக்குது. மனோன்மணி கோயிலுக்கும் பக்கத்தில். மனோன்மணி கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் துவர்ப்பு. அந்த துவர்ப்பால் என்ன ஆகுன்னு கேட்டால் யாரும் சரியாக குடிக்க முடியாது. அப்போ போனார், அவங்க கேட்டுக்கிட்டாங்க, இது போல் எங்களுக்கு இந்த தீர்த்தம் அந்த மாதிரி இருக்குது, தண்ணி இப்படி துவர்ப்பாக இருக்குது அப்படின்னு. அது கொஞ்சம் திருநீர் போட்டார், அந்த துவர்ப்பு மாறி போச்சு. இப்போவும் அந்த கிணறுல தண்ணி இருக்குது. நாங்கள் ஒரு 4-5 ஆட்டுக்கு முன்னாடி போய் பார்த்தோம், தண்ணி இருக்குது. அதில் முண்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க. மனோன்மணி அம்மன் கோயில் அந்த மலை ஓரத்தில், அங்கே தான் ஜமீன் வீடு இருக்குது. அப்போ ஜமீன் என்ன செஞ்சார்னு கேட்டால், அவரே ₹100 தான் கொடுத்துருக்காரு தர்மசாலைக்கு. அவர் தான் நிலம் கொடுத்தாருலாம் சொல்கிறாங்க. நிலம்லாம் அவர் கொடுக்கல. 38 புண்ணியவான்கள் பேர் இதில் இருக்குது. யார் எந்த மதத்தினர் எந்த ஜாதியினருலாம் எல்லாம் எழுதியிருக்கு. படாச்சினா பூசின்னு எழுதியிருக்கு, மொயிலியார்னு எழுதியிருக்கு, செட்டியார்னு எழுதியிருக்கு. காதர் பாட்சான்னு ஒரு பாய் கொடுத்துருக்கார் முகமதியர். வெங்கடாசல ஐயரு அவர் கொடுத்துருக்கார். இப்படி அனைத்து ஜாதியினரும் அடுத்த மதத்தினரும் கொடுத்துருக்காங்க காதர் பாட்சான்னு. அதனால் அந்த ஜாதி பெயர் எல்லாமே இருக்குது, மதத்தினுடைய பேரும் இருக்குது. இல்லை, காதர் பாட்சானா யார்? பாய் முகமதியர். ஆனால் கிறிஸ்தவர்கள் தான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அவங்க பாய் கொடுத்துருக்காங்க இடம். அப்படி 84 ஏக்கரும் 38 புண்ணியவான்கள் கொடுத்தார்கள். எனாமகரையும் அது இருக்குது. எத்தனை சென்ட்டு, எவ்வளோ விஸ்தீரம், அதுக்கு எவ்வளோ வாய்தா, அந்த வாய்தாவை தான் வேட்டவளம் ஜமீன் கட்டினார். அவங்க 2 மனைவிகளுடைய நோயை தீர்த்ததுனால அவர் கேட்டுக்கிட்டார், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. நான் எதையும் எதிர்பார்க்கல, இந்த வாய்தா மட்டும் கட்டினா போதும்னார். சரி, நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்புறம் ஒன்று கேட்டுக்கிறேன்னாரு. என்னன்னார்? ஜமீன்களை வேட்டையாடுவாங்க, காட்டில் போய் மானு மயிலெலாம் வேட்டையாடி கொண்டு வந்து சாப்பிடுவோம். இன்று நாள் முதல் இனிமேல் வேட்டையாடுவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும், அதுதான் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா. அப்படியே விட்டுடுறேன்ட்டார். ஏன்னா அந்த குறிப்பில் பார்த்தா ஜமீன் ₹100 தான் கொடுத்துருக்காரு, வள்ளலார் ₹100 கொடுத்துருக்காரு, இருக்க ரத்னமொழியார் ₹100 கொடுத்துருக்காரு. அதில் ₹100 கொடுத்தவங்க ஒரு 5,000 பேர் தான். மீதி பேர்லாம் ₹80, ₹70, ₹100 இப்படி எல்லாமே இப்படி இந்த பக்கம் தான். கூடலூர் தான் நிறையா கொடுத்துருக்காங்க. புதுவை அரசூர்னு இருக்குது, அது எந்த அரசூர்னு தெரியல. இங்கே ஒரு அரசூர் இருக்குது கடலூர் மாவட்டத்தில், இப்போ அது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. அந்த அரசூரா என்னான்னு தெரியல. அதுபோல் பணப்பாக்கம், ஆறுமுகம்னு இருக்குது, அது எந்த பணப்பாக்கம் தெரியல. எத்தனையோ பணப்பாக்கம் இருக்குது.
அதனால் அவங்க அப்போ இவ்வளோ பேரை குறிப்பிடும்போது அந்த ஊர் அந்த பேர் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களாம் 20 ரூபா கொடுத்துருக்காங்க. 20 ரூபான்றது பெரிய காசு. இது 20,000 சமம். 10 ரூபா கொடுத்தவங்க இருக்காங்க, 1 ரூபா கொடுத்தவங்க இருக்காங்க, 2 ரூபா கொடுத்தவங்க இருக்காங்க. நெல்லிக்குப்பத்தில் 2 ரூபா கொடுத்துருக்காரு. நெல்லிக்குப்பம் அப்படின்னு போட்டிருக்கு. கடலூர் தான், கடலூர், புதுவை, சென்னை இங்கே தான் அதிகமாக கொடுத்துட்டு அதை கட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாமே கூட இருக்கிற அணுக தொண்டர்கள் தான் செய்கிறாங்க தவிர இவர் எதுக்குமே அவர் போகல. அவர் அவருடைய ஜீவனை நினைத்து கொண்டிருக்கிறார். மற்ற ஜீவர்களை காப்பாற்றுவதற்கும் மற்ற ஜீவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கும் மற்ற அகத்தே கருத்து புறத்தே வெளுத்தவரை இந்த ஜகத்தே திருத்துவதற்கும் தன்னுடைய ஜீவனை பார்த்து கொண்டிருந்தார் மேட்டுக்குப்பத்தில். அங்கே தானாகவே நடக்குது. இவர் இந்த ஜீவனை பார்க்கும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்கிறாங்க. தேன்கூடு மாதிரி ஏகப்பட்ட பேர் ஒன்று சேர்ந்து கட்டுறாங்க. இவர் அப்பப்போ போய் பார்த்துட்டு வர்றது தான் இவர் வேலை. கடன் வாங்கிறதே ரத்ன செட்டியார் தான் கடன் வாங்குறாரு. திரும்ப ஆளுக்கு கொஞ்சமாக பங்கிட்டு அந்த கடனை கொடுக்குறாங்க. இல்லை அன்பர்கள் கொடுக்குற பணத்தை வாங்கி அதில் மீறத்தை கொண்டு போய் வட்டி போட்டு கொடுக்குறாங்க. வட்டிக்கு பணம் வாங்கி கட்டிருக்காரு. ஆனால் வள்ளலாரே எழுதியிருக்காரு, வட்டி மேல் வட்டி வாங்கி வாங்கிய வட்டியில் மீதி தீயினில் பாதி போச்சு திருடங்கையில் மீதி ஆச்சின்னு. வட்டி கொடுத்தீங்கன்னா பாதி தீயில் போயிடும், பாதி திருடங்க எடுத்து போயிடுவான் அப்படின்னார். ஆனால் அவரே 3/4 வட்டி கொடுத்து தான் பணத்தை வாங்கி சபையை கட்டிருக்கிறார். அதன் பிறகு பெங்களூர்ல இருந்து கூட ஒரு அன்பர் 100 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஏன்னா ரத்ன மொழியாருக்கு உறவினர் பெங்களூரில் இருக்காங்க. அவங்களுக்கு தபால் எழுதுகிறாங்க, அவங்க ஒரு 100 ரூபாய் அனுப்புகிறாங்க. அவர் இருக்கின்ற காலத்தில் தபால் மூலமாக பெங்களூர், மதுரை, இப்படி திருச்சி, சென்னை, அதிகமாக சென்னை, புதுவை, கடலூர், இதுதான் 3 தான் மெயின் நன்கொடை கொடுத்தவங்க. அதுக்கு அடுத்தது வடலூர், பார்வதிபுரம், நாணசித்திபுரம் அப்படின்னு சொல்கிறார். நாணம் பெறக்கூடிய ஊர் நாணசித்திபுரம் அப்படின்னு சொல்கிறார். அதனால எனக்கு தெரிந்தவற்றை இந்த உரநடை பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பை தாங்களுக்கும் தெரிவிக்கின்றோம். இது சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் அவர்கள் இருக்கின்ற காலத்திலே போராமையெல்லாம் அவருக்கு நிறைய போட்டிகள் வந்தது, போராமல் வந்தது. ஆறுமுக நாவலர் அந்த அருப்பாவை இழிவாக பேசினாராம். அப்போ அணுக தொண்டர்கள் சொல்கிறாங்க வள்ளல் பெருமான்கிட்ட, பொறும் அப்படின்றார், பொறுங்க அப்படின்றார். ஏன்னா பகலில் கோட்டானுக்கு கண்ணு தெரியாது, காக்கா அடிச்சுக்கும். அப்போ கோட்டான் கம்முன்னு தான் இருக்கும் பகலில். ராத்திரியில் காக்காய்க்கு கண்ணு தெரியாது, கோட்டான் அடிச்சுக்கும். ராத்திரியில் கோட்டானுக்கு கண்ணு தெரியும். அதுபோல் நம்முடைய எதிரிகளை வெல்வதற்கு இறைவன் காத்து கொண்டிருக்கிறான் கோட்டானை போல். அவன் வென்றால் நமக்கு எந்த பாவமும் கிடையாது. நீங்கள் ஆறுமுக நாவலரை எதிர்க்க வேண்டாம், அவரை எதிர்க்கக்கூடியவன் ஆண்டவனே. அவன் எதிர்த்தால் அவர் அவர் எப்படி போவார்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அணுக தொண்டர்கள் கூட்டி என்ன சொல்கிறார், அவர் எதை பேசினாலும் பேசட்டும், அவர் பேசுறதுனால அவருக்கு தான் நஷ்டம் சேரும் அப்படின்றார். அதுபோல் அதாவது சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிறவங்களும் இப்படிலாம் அப்படி இது போல் இடர்கள் வரும், எனக்கே இடர் வந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஆறுமுக நாவலர் அவர் இடர் பண்ணதுனால தான், கேஸ் போட்டதுனால தான் இன்றைக்கும் மஞ்சக்குப்பம் கோர்ட்டில் வள்ளல் பெருமான் உண்மையான துறவி தான், அவர் மறைந்தது உண்மைதான், அவர் எழுதிய அருட்பா திரு அருட்பா தான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆறுமுக நாவலை தொல்லை கொடுக்கலன்னு சொன்னால் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்காது. அப்புறம் நமக்கு ஒருத்தன் தொல்லை கொடுக்குறாங்கன்னா நம்ம அதிகமாக முயற்சி பண்ணி இன்னும் முன்னேற நம்ம முயற்சி பண்ணணும். இறைவன் இடத்துல அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனைனா எது அதை கூட இதை கொடுன்னு இல்லை, உன்னுடைய ஆற்றலை எனக்கு கொடு,
இந்த உடல் உயிரெல்லாம் நீ எடுத்துக்கு, உன் உடல் உயிரை என்னோடு கொடு அப்படின்னு அப்படி தான் கேட்டுக்கணும். அதனால் உண்மையாக நாம் தவம் செய்தோமானால், சிந்தித்தோமானால் 1.5 மாதத்திலே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். 1.5 மாதத்துக்கு பிறகு உங்களுடைய தொழில் வளம் மாறும் அப்படின்னு சொல்கிறார். கிரகங்கள் நன்மை செய்யுன்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சரியில்லாமல் அந்த கிரகங்களும் சேர்த்து வேலை செய்யுன்ற சொல்கிறாங்க. அதாவது பட்டமரமும் பால் வடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ஊரில் பட்டு போன மரமே வந்து துளுத்து தான். 2வது புளிய மரத்தை வெட்டி இப்போ துண்டாக போட்டாங்களாம். துண்டாக அது துளுத்து 2வது பேர் வந்து மரமாகி போச்சாம். இப்போ அப்படிலாம் வந்து இறைவனுடைய அருள் ஆற்றல் எங்கெல்லாம் இருக்குதோ அப்படிலாம் அற்புதங்கள் நடக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சவற்றை அருப்பாவளி இருக்கக்கூடியதை, வள்ளலார் உரைநடை நூலில் இருக்கக்கூடியதை, இந்த திருடர்கள் வந்த தேதி கூட அதில் இருக்குது. எந்த தேதியில் வந்து தர்மசாலையில் திருடினாங்க அப்படின்றது கூட இருக்குது. பிரசோத்தி வருஷம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி 14/12/1871 அந்த திருடல் வந்து தர்மசாலையில் திருடிய வருடம். அதெல்லாம் அந்த தேதி கூட எழுதி வச்சுருக்காங்க. இதை எழுதினவர் யாருன்னு கேட்டால் புதுவை ரத்தன செட்டியார். புதுவையில் பாண்டிச்சேரி ரத்தன செட்டியார். இப்போ தான் பாண்டிச்சேரி. அப்போ வந்து வள்ளலார் காலத்தில் புதுவையில் இருந்ததா என்னன்னு தெரியல. அப்போ தான் பாண்டிச்சேரி. புதுவை இப்போ தான் வந்ததாக எனக்கு தகவல். இதில் புதுவைன்னு தான் எழுதியிருக்கு. அதனால் பாண்டிச்சேரி ரத்தன செட்டியார் தான் வந்து இந்த தகவலை கொடுக்குறார். தர்மசாலையில் நடந்தது, திருடர்கள் வந்தது, அந்த தேதி விவரத்தெல்லாம் கொடுக்குறார். ஒவ்வொரு கடிதத்துக்கும் தேதி கொடுத்துருக்குறாங்க. ஞானசபை திருப்பணி நடக்கின்ற பொழுது 9/2/1872 9/2/1872 புதுவை ரத்தன செட்டியார் கூடலூர் அப்பாசாமி செட்டியாருக்கு எழுதியது. ஞானசபை வேலை நடக்கும்போது இப்படி இதில் உள்ள தகவலை தான் நம்ம வந்து சொல்கிறோம். நாம் புனைந்துரைக்கலை என்று சொல்லி இதுலேயும் ஆறுமுக நாவலர் மாதிரி குறை கண்டுபிடிப்பார்கள். ஆனால் அந்த குறையை விட்டு நிறைய மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அரிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.